ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். அலுவலக பெண் ஊழியரை மிரட்டி அந்தரங்க புகைப்படம் எடுத்ததாக பில் கலெக்டர் கைது செய்யப்பட்ட சம்பவம் கோலார் மாவட்டத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கர்நாடகா மாநிலம் ஹாசன் மக்களவை தொகுதி JDS MP பிரஜ்வல் ரேவண்ணா ஆபாச வீடியோ வழக்கு பரபரப்பாக சென்று கொண்டிருக்கும் நிலையில் கோலார் மாவட்ட பஞ்சாயத்து அலுவலகத்தில் பணிபுரியும் பெண் ஊழியருடன் பில் கலெக்டர் ஒருவர் ரொமான்ஸ் செய்த புகைப்படங்கள் தீயாக பரவி வருகிறது. கோலார் மாவட்டம் KGF ராமசாகர் கிராம பஞ்சாயத்து அலுவலகத்தில் பணிபுரியும் பெண் ஊழியருடன் நெருக்கமாக இருந்ததை போட்டோ எடுத்து மிரட்டியதாக பில் கலெக்டர் அர்ஜுன் ஹரிகிருஷ்ணாவை பெத்தமங்கலா போலீசார் கைது செய்துள்ளனர். இது தொடர்பாக பெத்தமங்கலா காவல் நிலையத்தில் பாதிக்கப்பட்ட பெண் புகார் அளித்திருந்தார். கிராம பஞ்சாயத்து அலுவலகத்தின் முதல் மாடி அறையில் உள்ள CCTVயை துண்டித்துவிட்டு அங்கு செல்போனை வைத்து பெண் ஊழியருடன் நெருக்கமாக இருந்ததை பில் கலெக்டர் அர்ஜுன் ஹரிகிருஷ்ணா படம் எடுத்துள்ளார். இந்த புகைப்படங்கள் சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. இது தொடர்பாக பாதிக்கப்பட்ட பெண் கூறுகையில், குற்றம் சாட்டப்பட்ட அர்ஜுன் ஹரிகிருஷ்ணா கிராம பஞ்சாயத்து அலுவலகத்தின் முதல் தளத்திற்கு வந்து பாலியல் தொல்லை கொடுத்தார். நீங்கள் ஒத்துழைத்தால் உங்கள் கணவருக்கு கிராம பஞ்சாயத்தில் வாட்டர்மேன் வேலை தருகிறேன், அத்துடன் நீங்கள் வசிக்க பஞ்சாயத்திலிருந்து இலவச அரசு வீடு கட்டி தருகிறேன் என்று ஆசை வார்த்தை கூறினார். அத்துடன் என்னை கட்டாயப்படுத்தி முத்தமிடுமாறு வற்புறுத்தி செல்ஃபி புகைப்படம் எடுத்தார். இதன்பின் பாலியல் உறவுக்கு அழைத்தார். அப்படி வராவிட்டால் பணி நீக்கம் செய்து விடுவேன் என்று மிரட்டியதுடன் முத்தமிடும் புகைப்படத்தை வைரலாக்குவேன் என்று மிரட்டினார். அவர் கொடுத்த தொல்லையால் என் குடும்ப வாழ்க்கை சீரழிந்து விட்டது என்று கண்ணீருடன் கூறினார். இது தொடர்பாக அவருக்கு எதிராக பாலியல் துன்புறுத்தல், பணியிடத்தில் பெண்ணுக்கு அவமானம், தனிப்பட்ட தருணங்களில் புகைப்படங்களை பகிர்தல் மற்றும் மிரட்டல் என பெண் அளித்த புகாரின் பேரில் போலீசார் வழக்கு பதிவு செய்து நேற்று முன்தினம் பில் கலெக்டர் அர்ஜுன் ஹரிகிருஷ்ணாவை கைது செய்தனர். அப்போது அவரது தாய் போலீசாரை கைது செய்ய விடாமல் தடுப்பதற்காக ஜீப் முன்படுத்து போராட்டம் நடத்தினார். அவரை அப்புறப்படுத்திய போலீசார் அதன்பின் அர்ஜுன் ஹரிகிருஷ்ணாவை கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி நீதிமன்ற காவலுக்கு அனுப்பி வைத்தனர். இந்த நிலையில் குற்றம் சாட்டப்பட்டவர்கள் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்க கோரி ராமசாகர் கிராம பஞ்சாயத்தை சேர்ந்த 14 பேர் தாலுகா ஊராட்சி செயல் அலுவலர் மஞ்சுநாத் ஹரிதியிடம் நேற்று மனு அளித்தனர். இதையடுத்து குற்றம் சாட்டப்பட்டவர் மற்றும் பாதிக்கப்பட்டவரை பணியிலிருந்து இடைநீக்கம் செய்ய கிராம பஞ்சாயத்து தலைவர் மற்றும் ஊராட்சி வளர்ச்சி அலுவலருக்கு உத்தரவிட்டுள்ளதாக ஹர்தி கூறினார். இந்த சம்பவம் தொடர்பாக சைபர் கிரைம் இன்ஸ்பெக்டர் லட்சுமி நாராயணன் வழக்கு பதிந்து விசாரித்து வருகிறார். இந்த சம்பவம் கர்நாடகாவில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.